உடைச்ச முட்டை குழம்பு பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காஞ்சனையும் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் போட்டால் போதும். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா வாசத்துக்காக, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி, நான் 4 தக்காளி மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேகணும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் அரை மூடி அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.